5:2-3 எபிரேய பாஷையிலே பெத்தஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவர் வருகிற காலத்தில் இப்படி ஒரு மண்டபம் இருக்குது, ஒரு குளம். அந்த குளத்தாண்ட ஒரு அற்புத தேவதூதர்கள் வருவாங்க, அதில் யாராய்களும் கலக்குவார்கள். அதில் நம்ம போய் முதலாவது இறங்கினா நமக்கு சுகம் பெற்றுடும். அப்படி தானே அந்த நாட்களில் அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. கர்த்தருடைய பிள்ளையை நாம் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம ஒவ்வொருவர் தான் அவருடைய மகன் மகள், அவருடைய ஜனம். நாம் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ எங்கேருந்து ஜெபிக்கிற சொல்லு மகனே மகளே, அந்த இடத்துல நான் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறேன். ஆமென். உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறேன். உனக்கு அற்புதம் செய்ய நான் வல்லவராக இருக்கிறேன். ஆனா அந்த நாட்கள் என்ன சொல்றாங்க, அங்க யார் யார் இருக்கிறாங்களா பாருங்க. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு கூட யாராயிலும் வந்து ஜெபம் பண்ணுவாங்களா? இந்த சர்ச்சுக்கு போகலாமா, அந்த மெசேஜை கேட்கலாமா, இது விடுவித்துடுமா? இல்லை, கர்த்தருடைய பிள்ளையே, உன் நம்பிக்கை மாத்திரம் போதும்.